भाई भी भाई हुमा भाई 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 भी भाई हुमा ஐயோ போச்சே. இந்த போட்டோல இருக்கிறது லியோ தான் நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன். சின்ன பையன் இப்பதான் சொன்னது முன்ன மாதிரி இருந்துச்சு, திடீர்னு வாழ்ந்துட்டான். எப்படி வாழ்ந்தான்னு தெரியல. ஹலோ மக்களே, இந்த வீடியோ எதை பற்றினா நம்ம தளபதி பற்றி தான். ஸோ தளபதி பர்த்டேக்கு அன்றைக்கி போட வேண்டிய வீடியோ இது. ஸோ அன்றைக்கி போட முடியல. ஸோ கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. எல்லாருமே பர்த்டே ஸ்பெஷல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி பற்றி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் போடுவாங்க. அவர் கடந்து வந்த பாதை, அவர் கஷ்டப்பட்டது, நிறைய விஷயங்களை பற்றி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் போட்டிருப்பாங்க. நீயே இந்தமாரி வீடியோ தான் நான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. அதுதான் கிடையாது, அந்தமாரி வீடியோ கிடையாது. இதில் இந்த வீடியோவில் நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சம்பவம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். ஸோ வளவலான்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாமா? மொதல் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம தெரி படத்தில் ஆரம்பிச்சிடலாம். தெரி படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க சம்மந்தா பார்த்தீங்கன்னா இறந்துருவாங்க. நம்ம தளபதியை பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணு கூட்டின்னு வேறு இடத்துக்கு போயிட்டு தனியாக வாழ்ந்துட்டு இருப்பாரு. அப்போ எதிர்பாராமல் அவங்க பொண்ணால் ஒரு பிரச்சனை ஆகி போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவார். அப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அந்த இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவார். விஜயகுமார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது நம்ம தளபதி திரும்பி பார்ப்பாரு. இந்த சீனை அப்படியே பார்த்தீங்கன்னா வேற மாதிரி எடிட் பண்ணிட்டோம். மச்சான் உனக்கு ஆள் இருக்குதானே? எனக்கு பொண்ணுங்க கிட்ட பேசவே தெரியாதுடா. பிரியா நாளைக்கு ஃப்ரீயானு கேட்டேன். அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஜில்லா படத்துலேருந்து தக்காளி மரணம் எடிட்னா அது இந்த வீடியோ தான் பொழுது. தக்காளி இதில் பார்க்குற ஒவ்வொரு விஷயமும் அப்படி பார்த்து பார்த்து எடிட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இவர் மேலே காண்டு. எத்தனை நாள் ரூம் போட்டு யோசிச்சானுங்கன்னு தெரியலையே. நம்ம படத்தில் பார்க்குற அந்த ஒரிஜினல் சீன் வீடியோ இவன் எடிட் பண்ணதை பார்க்கும்போது அப்படி இருக்குதுங்க. என்ன சக்தி? கோல்கேட் வேத சக்தி. முடியாது. கோபமா? ஆமா, நம்ம மேல கோபம். பிடிக்காத ட்ரெஸ் நீ போட்டுட்டு வந்தப்பவே நினைச்சேன். நாம சாப்பிடுற அரிசில நம்ம பேர் இல்லப்பா. இவ்வளவு நாள் அதைத்தானே சாப்பிட்ட. அப்ப தெரியல, இப்ப மனசாட்சி. சூத்த மூடிட்டு சொல்றத மட்டும் செய். நீ பேசுறதல்ல இங்க கேட்காது. ஏன் கேட்காது? கேட்கணும். யாருகிட்ட? யாப்பங்கிட்ட. சக்தி, மோதன் முடிவு பண்ணிட்டியா? இந்த சிவனை பக்கத்துல இருந்து பார்த்திருப்ப. நின்னு பாத்திருக்கியா? இது ஒரு சின்ன வீடியோ தான், ஆனால் இதுக்குள்ளே இப்படி ஒரு ட்விஸ்ட் வைப்பான்னு எதிர்பார்க்கல. அவங்க பையன் ஏஞ்சி போயிட்டோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா அசின் கையை பிடிப்பார். அதுக்கு இவனும் எந்த மாதிரி எடிட் பண்ணி வச்சுருக்காங்க மட்டும் பாருங்களேன். நல்லா பாரு, மனசு விட்டு பேசு. ஆனால் அவரை ட்ரோல் பண்ணதுனே பார்த்தீங்கன்னா ஒரு தனி குரூப் வந்து சுற்றினே இருக்குது. அது நல்லாவே தெரியுது. நம்ம தளபதி சும்மா கையாட்டினா போதும், சும்மா நடந்து போனால் போதும், அதை வச்சு சேர்த்து ஒரு கூட்டம் இருக்குது. அப்போ இந்த மாதிரிலாம் ஒரு பேசி ஏதாவது வீடியோ போட்டால் அது எந்த மாதிரிலாம் பண்ணுவானுங்க. நாங்க வாஷிங் மிஷின் சயின்டிஸ்ட். எந்த பவுடர் வாஷிங் மிஷின்லயே சுத்தமா துவைக்குதுன்னு எங்களுக்கு தெரியணும். நீங்க கரை பட்டுக்கணும், நிறைய கரை. சிறந்த சலவையை புதிய சர்ஃப் எக்ஸல் மேட்டிக் கொடுத்தது. முன்னணி வாஷிங் மிஷின் தயாரிப்பாளர்கள் பரிந்துரைக்கும் நம்பர் 1 பிராண்ட். என்ன என்ன எழவே அது? ஏதோ எலெக்ஷன்ல நிக்க போறதா கேள்விப்பட்டேன், உண்மையானே? இந்த காவேரி தண்ணி பிரச்சனைக்காக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் நடிகருங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்றா கூடி ஒரு ப்ரெஸ் மீட் வச்சாங்க. இதில் நம்ம தளபதி, சிவகார்த்திகேயன், தனுஷெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றா உட்காந்துருப்பாங்க. இவங்கெல்லாம் கொசு கொசான்னு ஏதோ ஒன்று பேசிகிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு பார்க்கும்போது இவங்க அப்படி என்ன தான் இவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வந்துருக்கும். அதை வந்து சூப்பராக டப்பிங் பண்ணிட்டாங்க நம்ம ஆளுங்க. ஆனால் இவங்க பேசுகிறதுக்கும் அந்த டப்பிங்கை பார்த்தீங்கன்னா பக்காவாக சிங்க் ஆகும். ஏதோ எலெக்ஷன்ல நிக்க போறதா கேள்விப்பட்டேன், உண்மையானே? ஆமா நண்பா, ஒரு விரல் புரட்சி நண்பா. சும்மா அடிச்சு தூக்குறேன் இந்த வாட்டி எல்லாரையும். அண்ணன், அப்படி நமக்கு ஏதாச்சும் போஸ்டிங் கிடைக்குமா? சிலுக்குவார் பட்டியல வருத்தப்படாத வாலிபர் சங்க தலைவரா இருக்கேன்னு. எப்படியும் ஒரு 2000 ஓட்டு நமக்கு கன்ஃபார்ம்னே. ஓ சூப்பர் நண்பா, சூப்பர் நண்பா. கண்டிப்பா பண்ணிடலாம் நண்பா. சிங்கிள் ரூம் பிச்சைக்கார நாய் கேக்குது பாரு ஒரு கேள்வி. ஐயோ அடா பாவீங்களா. ஐயோ தளபதி மாட்டிக்கிட்டோம். கொஞ்சம் அப்படியே ஸ்மூத்தாக திரும்பி பாருங்க பாருங்க. ஸ்மூத்தா டர்ன் பண்ணு. tak tak din tak 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 din tak 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 tak
வாவ் 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 வேற மாதிரி எடிட்டிங்க. அந்த ஹீரோனி ஆடுறதுடைய நம்ம தலை ஆடுறது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அந்த கில்லி படத்தில் அந்த அர்ஜுனர் வில்லுன்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா டயரை கட்டி ஒரு டயரை மாட்டுவார். அப்போ அந்த வண்டியை தூக்குவார். அப்போ திருஷா பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி பார்த்துனே இருக்கும். இதை ஒரு சூப்பராக டப்பிங் பண்ண எப்படி இருக்கும்? அதை விட பரவாயில்லைங்க. அந்த வண்டியை தூக்கும்போது ஒரு சவுண்டு ஒன்று கொடுப்பானுங்க பாருங்கள். இன்னைக்கு ஜீப்பை தூக்குறோம், த்ரிஷாவை கரெக்ட் பண்றோம். இன்னைக்கு வேலுவோட பவர் எல்லாரும் பார்க்க போறீங்க. இந்த வெயிட் இவ வேற நம்மள பார்க்கவே மாட்டேங்கிறாளே. என்ன பண்றான் நம்மளதான் பாக்குறா. இந்நேரம் போல பாக்குறா. என்னால கேஷுவலா நடிக்க முடியல. 2 கையும் கொடையுது. இதை தூக்குல எனக்கு பின்னாடி வந்துடும் போல வீடா. அடுத்த வீடியோ பார்த்தினா லியோ படத்துலேருந்து. லியோனாவே எல்லாருமே ஸ்பெஷலுங்க. இந்த பார்த்திபனோட அப்பா நீ தாண்டா லியோ அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்து மல்லு கட்டிகிட்டு இருப்பார். இந்த படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியை துரத்தி நீ தான் லியோன்னு சொல்லிட்டு உயிர் எடுத்துன்னு இருப்பார் நம்மளே. ஆனால் ஒரு சேஞ்சுக்கு வேற மாதிரி மாற்றி கேட்போமா? அப்பா உன்னை கூப்பிட்டாரு, ரொம்ப கோபமாக வெளியே உட்காந்துருக்காரு. எங்க பின்னாடி ஏன் இப்படி உட்காந்துருக்காரு? ஒருவேளை நான் பக்கத்து வீட்டு பரிமள பஜனை தெரிஞ்சு போச்சோ? சொல்லுங்கப்பா. ஓ மஞ்ச தௌசர் எங்க? அது பீரோல இருக்குது. நான் அதை ரேணுவாண்டி வீட்டில் பார்த்தேன். நானும் அவங்க பையனும் ஒரே ஸ்கூல்ல தான் படிக்கிறோம். ஸ்கூல்ல நடந்த ஸ்போர்ட்ஸ் டே அன்னைக்கு எல்லாருக்குமே மஞ்சள் கலர் ட்ரௌசர் தான் கொடுத்தாங்க. ஓ ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் டேவா? எத்தனாவது பரிசு வாங்கின? நான் பரிசு வாங்கினதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு ஆன்டி வீட்டுக்கு போன? ஐயோ ஜட்டி ஒண்ணு மறந்து வச்சிருந்தேன், அதை எடுக்க போயிருந்தேன். மா சாம்பார் ஆப்பு எனக்கு. அதுதான் லியோவிலேருந்து தான் நம்ம தளபதியும் திருஷாவும் பார்த்தினா ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்க. சிம்பிளாக யோசிச்சு சிம்பிளாக டப்பிங் பண்ணி செம்மையாக பண்ணிட்டாங்க. அம்மா மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணாம என்ன பண்ற? ஏய் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தம்மா. அப்ப என்ன விட சாப்பாடு தான் முக்கியம்ல, அப்படியே போயிடு. ஏய் இரு சரி சாப்பிடல வச்சிட்டேன், எனக்கு நீ தான் வேணும். சரி சரி. என்ன பண்ற? சாப்பிட்டியா? தளபதி சாப்பிட்டீங்களா? இந்த லியோ படத்தில் நம்ம திரிஷாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் சந்தேகம் வந்துடும். இவன் லியோ தான் சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக வேற எங்கேயும் கிளம்பி போயிடுவாங்க. ஆனால் நிஜமாக நம்ம திரிஷா எங்கே தான் போகிறாங்க, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ல. நான் இன்னைக்கு நைட் வீட்டுக்கு வரமாட்டேன். நீ வெயிட் பண்ணாத, சாப்பிட்டு தூங்கிடு. சரி இப்போ நீ எங்க இருக்க? நான் ரூம்ல இருக்கேன். இப்போ சொல்லு எங்க போலான்னு. சும்மா எங்கேயாவது போ. இந்த லியோ படத்தை விடவே மாட்டானுங்க போல. எடிட்டிங்னா தக்காளி தானே எடிட்டிங்கு. என்ன சொல்கிறதுனே தெரியலிங்க. எப்படா இந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்க? இருந்தாலும் ஒரு மனசாட்சி வேணாமாடா உங்களுக்கு? அவரை இப்படியாடா பண்ணுவீங்க? சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. நம்ம தளபதி கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா இவரையும் நம்ம மு க ஸ்டாலினும் சும்மா விடவே இல்லைங்க. ஏகப்பட்ட வீடியோங்க ட்ரோல் பண்ணி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த ட்ரோல் பண்ணி போட்ட வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா தளபதியோட ஃபேன்ஸு தான். அந்த ட்ரோல் பண்ணி போடுற வீடியோவில் பார்த்தீங்கன்னா தளபதினா இதாண்டா, மு க ஸ்டாலினா இதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் நிரூபிச்சிருப்பாங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதே மெத்தட் ரெடி பண்ணிடுறாங்க. மச்சான் டீ குடிக்க போலாம் வாரியாடா? என்கிட்ட காசும் இல்லடா. நான் வாங்கி தாரேன் வாடா. சரி மச்சான் பே பண்ணிரு. அட பொம்மால. அண்ணா 10 ரூபாய் ஜிபே பண்ணிட்டேன். அப்போ மீதி பணம் அங்க உட்காந்து இருக்கிற தாயோலிட்ட கேளுங்க. சரி ஓகே, நம்ம கடைசி வீடியோக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மெர்சலாக இருக்கும். அதுவும் மெர்சல் படத்துலேருந்து
இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்து எதுவுமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எல்லா படத்தை சீனும் பற்றின இதில் போட்டு அடுக்கி வச்சு பங்கம் பண்ணியிருப்பாங்க. அநேகமாக இந்த வீடியோ எடிட் பண்ணவனுக்கு சத்தியமாக மண்டை கோளாறு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. பெட்டி எடுத்து உள்ளவை சும்மார புண்டா. எங்க ஊரு மதுரை மாசுடா. ஹலோ Kids love magic. And I love kids. அப்ப நீங்க பீடோஃபைல் ஆறுமுகம். Throw it inside. हुमा भाई 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 भी भाई हुमा भाई 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 भी भाई हुमा தூக்கி சொருணும் உங்க அம்மா, தூக்கி சொருணும் உங்க அம்மால. எப்படி இந்த வீடியோலாம் சும்மா மெர்சலாக இருந்துச்சுல. கஷ்டப்பட்டு ராவம் பகலமாக இந்த வீடியோ எடிட் பண்ணிக்கிறேன்டா. ப்ளீஸ்ரா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு போயிடுங்கடா. நான் போய் பிரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். பாய்.